தமிழக அமைச்சரவை முற்றிலும் மாற்றம். சேலம் ராஜேந்திரன், ஆவடி நாசர், கோவி செலியன் புதிய வாய்ப்புகள். மூத்த அமைச்சர்களுக்கு கல்தா. உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி. இப்போ அப்போ என எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தமிழக அமைச்சரவையின் மாற்றம் இன்று நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினின் இந்த மூவ் எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டது? இது எதை நோக்கிய பயணம்? மத்திய அரசுக்கு இதன் மூலம் ஸ்டாலின் சொல்லும் பதில்கள் என்னென்ன என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. இன்று தமிழக அமைச்சரவை முற்றிலும் மாற்றி கட்டமைக்க வாய்ப்புகள் இருக்கிறதாக தகவல் வெளியாகிறது. இதில் புதியதாக 3 பேர் வாய்ப்புகள் கூறப்படுகிறது. சேலம் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் வழக்கறிஞர் அவருக்கு இப்பொழுது அமைச்சர் பதவி வழங்க வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் வழக்கறிஞராகவும் இருக்கிறார். திமுகவின் மாவட்ட செயலாளராகவும் நீண்ட காலமாக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சேலம் மாவட்டத்தில் ஜெயித்த ஒரே எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். ஸ்டாலினுக்கு மிக வேண்டிய நபர். ஏனென்றால் வீரபாண்டியார் காலத்தில் சேலத்தில் வீரபாண்டியாரை எதிர்த்து திமுகவில் யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று இருந்த சூழ்நிலையில் ஸ்டாலினுக்காக குரல் கொடுத்த ஒரே விசுவாசி பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன். அப்பேற்பட்ட பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் எம்எல்ஏவாக ஜெயித்தும் திராவிட மாடல் ஆட்சி அமைந்தும் அமைச்சரவையில் இடம்பெறாமல் இருந்தது ஸ்டாலினுக்கு வருத்தம் கொடுத்திருக்கிறது. இப்பொழுது அவருக்கு வாய்ப்பு அளிக்க தயாராக இருக்கிறார். சேலம் தருமபுரி மாவட்டத்திற்கான பிரதிநிதித்துவம் ராஜேந்திரன் மூலம் முழுமையாக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு அடுத்ததாக ஆவடி நாசரின் பதவி பறிக்கப்பட்டது. இப்பொழுது அவருக்கு மீண்டும் பதவி வழங்க திமுக தலைமை முடிவு எடுத்திருக்கிறது. இது செஞ்சி மஸ்தானின் பதவி கேள்விக்குறியான நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் அவரது மாவட்ட செயலாளர் பதவி பறிபோன நிலையில் அவரது குடும்பத்தினர் தவறான செயல்களில் அதிக அளவில் அடிபட்டு வருவதனால் பொன்முடியோடு முட்டல் மோதல் இருப்பதனாலும் ஆவடி நாசரின் பிரசன்ஸ் சென்னையில் தேவைப்படுவதனாலும் இந்த வாய்ப்புகள் ஆவடி நாசருக்கு இருப்பதாகவும், கேவி கணேசனின் அமைச்சர் பதவி மாற்றி கட்டமைக்கப்பட்டு அந்த பதவி கோவி செலியன் அவர்களுக்கு வழங்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது இருவருமே அந்தந்த சமுதாயத்துக்கு சம்பந்தப்பட்டவர்களாக மாற்றி கட்டமைக்கவும் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் உதயநிதிக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றது. இதில் தலைமைச் செயலாளர் முதல் அடிமட்டம் வரை மாற்றி கட்டமைக்கும் வேலைகளும் கடந்த 15 நாட்களாக நடந்திருக்கிறது. தலித் முதல்வரை முதல்வராக்குவோம் என்றெல்லாம் பலர் சூழலித்து கொண்டு வந்த நிலையில் முல்லை முள்ளாலே எடுத்திருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். ஏனென்றால் முதல்வரையே வழிநடத்தக்கூடிய தலைமைச் செயலாளர் தலித் இனத்திலிருந்து முருகானந்தத்தை தேர்வு செய்து அறிவித்ததின் விளைவாக ஒட்டுமொத்தமாக தலித் 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 என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் வாயை திமுக தலைமை அடைத்திருக்கிறது என்றே கூற வேண்டும். இதற்கடுத்ததாக அமைச்சரவை மாற்றத்திற்கு மிக முக்கிய காரணம் யாரெல்லாம் வாய்ப்புகள் பறிபோக போகிறது என்று பார்த்தோமேயானால், கதர் வாரியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை காந்தி அவரது செயல்பாடுகள் கேள்விக்குறியாக இருப்பதனாலும், சி.வி. கணேசன் அவர்களது பணி கேள்விக்குறியான நிலையில் இருப்பதாலும், செஞ்சி மஸ்தான் சர்ச்சைகளுக்கு வாய்ப்பளித்துக் கொண்டே இருப்பதனாலும், மனோ தங்கராஜுக்கும் மத்திய அரசை போர்க்குணத்துடன் எதிர்ப்பதனாலோ என்னவோ மனோ தங்கராஜும் கேள்விக்குறியான நிலையில்தான் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுவும் இல்லாமல் ஒரு சில இளம் எம்எல்ஏக்களுக்கும் ஜாக்பாட் அடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. மூத்த அமைச்சர்களின் செயல்பாடுகள் சரியாக இல்லாததனால், அவர்களிடம் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகள் இருப்பதனால் அதையெல்லாம் முற்றிலுமாக மாற்றி அதிக அளவில் செயலாக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு வழங்கும் வேலையும் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் தமிழக நிதி நிலைமை மிக மோசமாக இருப்பதுதான் காரணம். மத்திய அரசிலிருந்து இன்னும் 2 ஆண்டு காலத்திற்கு பெரிதாக நிதி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை, அவர்கள் வழங்க தயாராக இல்லை என்பதை தமிழக முதல்வர் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த நிதிநிலை மோசமான நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களிடம் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் திறமையாக பணியாற்றக்கூடிய அமைச்சர்களை பொறுப்பு வழங்க திமுக தலைமை தயாராக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வழக்குகளை சந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஐ. பெரியசாமி, தங்கம் தென்னரசு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்களையும் விட்டு அவர்கள் பதவிகளை எல்லாம் குறைத்து மத்திய அரசின் கோப பார்வையிலிருந்து தனிந்திருக்க வேண்டும் என்று திராவிட மாடல் அரசு முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. இது எதை சுட்டிக்காட்டுகிறது என்றால், சமீபத்தில் ஆளுநரின் தேநீர் விருந்தில் திமுக கடைசி நிமிடத்தில் கலந்து கொண்டதும், கலைஞரின் நாணய வெளியீட்டு விழாவிற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை பங்கேற்க செய்ததும், அவரை கலைஞர் நினைவகத்திற்கு நேரில் கூட்டி சென்று மலர் வளையம் வைக்க செய்தது முதல் அண்ணாமலைக்கு தொலைபேசி பேசியதாகட்டும், இதெல்லாம் திமுகவின்
மத்திய அரசு மீதான கோபப்பார்வைகள் குறைந்திருப்பதை காட்டுகிறது. இது இலவச திட்டங்களை அதிக அளவில் தமிழகத்தில் கொடுத்து மக்களை தன் பக்கம் ஈர்த்துள்ள தமிழக முதல்வர் ஸ்டாலினின் ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக தான் இது பார்க்கப்படுகிறது. மத்திய அரசோடு இன்னி மோதி எந்த பிரயோஜனமும் இருக்க போவதில்லை. அடுத்து நடைபெறப் போவது 2026 சட்டமன்ற தேர்தல். இதில் நாம் எதிர்கொள்ள போபவர் அதிமுக, அதன் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி, அடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் அண்ணாமலை, அடுத்து புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் மற்றும் நடிகர் சீமான். இந்த நால்வரை தான் திமுக எதிர்கொள்ளப் போகிறது. இவர்களுக்கான செயல் திட்டம் என்பது திராவிட மாடல் ஆட்சி அடுத்த 1.5 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலத்திற்கு திறம்பட நடத்தினாலே போதும், இவர்களை எல்லாம் தவிடுபடியாக்கி மீண்டும் ஆட்சியை நிறுவிவிடலாம் என திமுக தலைமை கருதி இருப்பதனால்தான் இந்த அமைச்சரவை மாற்றம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. இதில் மாற்றப்படக்கூடிய அமைச்சர்களும் மாற்றப்படக்கூடிய அலுவலர்களும் மாற்றப்படக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் எந்த எதிர்ப்பு குரல் கொடுத்தாலும் அதை கண்டுகொள்ள திமுக தலைமை தயாராக இல்லை எனவும், இந்த மாற்றங்களை எல்லாம் மிகப்பெரிய ஆய்வு நடத்தி தான் இந்த முடிவுகள் எடுக்க இருக்கிறார்கள். முற்றிலுமாகவே ஒரு புதிய அமைச்சரவை போன்று மாற்றி கட்டமைக்க இன்று அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதற்காக தமிழகத்தின் தலைமைச் செயலாளராக புதிதாக பதவியேற்றுள்ள முருகானந்தம் அவர்கள் சம்பிரதாய நிமித்தமாக ஆளுநரை சந்திக்க செல்கிறார். அவர் சந்தித்து வரும் பொழுதோ அல்லது சந்திப்பதற்கு முன்பாகவே இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்த தகவல்கள் வெளியாகும் என்ற தகவல் உறுதியாகி இருக்கிறது. இதையெல்லாம் முடித்துவிட்டு தான் ஸ்டாலின் 27ஆம் தேதி அமெரிக்க பயணம் செல்ல இருக்கிறார். இதுவரை நடந்த தொழில் மாநாட்டின் மூலமாகவே நேற்று முன்தினம் மிகப்பெரிய வேலைவாய்ப்புகளை தமிழகத்தில் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அமெரிக்க பயணம் சென்று வந்தாலுமே கூட அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் மிகப்பெரிய தொழில் மாநாடு நடக்க இருக்கிறது. அதுவும் வெற்றிகரமாக நடக்கும். என்னதான் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இருந்தாலும் இதெல்லாம் தனியார் வேலைவாய்ப்புகளான ஒழிய அரசின் வேலைவாய்ப்புகள் வழங்க முடியாத நிலையில் தான் தமிழக அரசு இருக்கிறது. இன்னும் தேர்தல் நெருங்க பல்வேறு போராட்டங்கள் வெடிக்கும் தமிழகத்தில். அதையெல்லாம் சமாளிக்க திறமையான அமைச்சர்களை கொண்டு ஆட்சி நிர்வாகம் இருக்க வேண்டும். மக்களோடு மக்களாக பயணிக்கக்கூடியவர்கள், முழு நேரம் வேலை செய்பவர்கள் என தேர்ந்தெடுத்து பல கட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் ஸ்டாலின் இன்றைய அமைச்சரவையை மாற்றி கட்டமைக்க முற்பட்டிருக்கிறார் என்ற தகவல் தான் இருக்கிறது. இது குறித்த விரிவான தகவல் கிடைத்தவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை காத்திருங்கள். நன்றி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.